தன் நாட்டு குடிகளை கையில் விலங்கு போட்டு திருப்பி அனுப்பினதை விட இது ஒன்றும் அசிங்கம் இல்லை. அதை கூட சகித்து கொள்ள முடியாத ஒருத்தர் இவ்வளோ பெரிய உயர்ந்த பதவிக்கு வர்றதா இருந்தால் எப்படி? கூட இருக்கிறவங்க இது போய் அதை ஒரு பெரிய குற்றமாக ஒரு பெரிய இதாக கருதக்கூடாது. எந்த கருத்துமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை, சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மைன்னு பேர் அதுக்கு. அதை ஏற்க முடியாது. அதனால் அது அவ்வளோ பெரிய ஊடகம், அது எத்தனை ஆண்டுகளாக இருக்கிற ஒரு மதிப்புமிக்க ஒரு நிறுவனத்தில் வர்ற ஒரு செய்தியை போய் இது பண்ணி அதுக்காக முடக்கி வைக்கிறதுங்கிறது, இதுபோல் செய்யாதீங்கன்னு ஒரு கடிதம் அனுப்பலாம் இல்லையா? அது ஏன் செஞ்சீங்கன்னு விசாரிக்கலாம். அது காயப்படுத்துது, அவர் மேலே பற்று வச்சுருக்கிற மதிப்பு வச்சுருக்கிற மக்களுக்கு ஒரு வருத்தத்தை தரும். செய்யாதீங்கன்னா அது சரி. அதுக்காக அந்த வலைத்தளத்தை தூக்குறதுங்கிறது நல்ல அணுகுமுறை இல்லை. இது ஒரு கொடும்போக்கு. இது நல்லதல்ல. இது இந்த நாட்டினுடைய என்ன சொல்கிறது, ஒருமைப்பாட்டுக்கு இறையாண்மைக்கெல்லாம் ஏற்புடையதல்ல. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த நாடாகிறதுக்கு முன்பு இருந்தே நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள். இந்த நிலப்பரப்பு முழுதும் நாங்கள் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள். இந்திய துணைக்கண்டம் முழுமைக்குமே உலகின் முதல் தொன்மையான மொழி முதன் மொழி தமிழ். சிதைந்து அழிந்து இன்றைக்கி காலடியில் நாங்கள் குறுகி இருந்தாலும் இங்கே பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் இருக்குது. இப்போ எங்கள்லேருந்து பிரிந்து போய் 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், பிறகு 600 தெலுங்கு, 1600 அப்புறம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி மலையாளம், துளு எல்லாம் வந்திருக்குது. இப்போ இந்தி உருவாகி எவ்வளோ நாள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 500 ஆண்டுகளை கூட தொடலை. அந்த மொழியை இந்த நாட்டினுடைய ஒரு பொது மொழியாக எல்லா மக்களினுடைய மொழியாகவும் மாற்றிடணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை இது! எப்படி இது? நாட்டு பற்றுங்கிறது ஒரு மொழியை திணித்து உருவாக்குவதில்லை. இது ஏன் நாடுங்கிற பற்று வரணும்னா இந்த நாட்டில் இருக்கிற, இப்போ முதல்ல எனக்கு காவிரியில் தண்ணீரை வாங்கி தருமா இந்த அரசு? தருமா? தினம் இன்னும் இந்திய கடலுக்குள்ளே மீன் பிடிக்கிற உரிமையை எனக்கு பெற்று தருமா? தினம் கைது பண்ணி என்னை அவமானப்படுத்துது, கை விலங்கோட கூட்டிகிட்டு போகுது. அதுவும் உங்களுக்கு அவமானமாக தெரியல. எந்த உரிமை எனக்கு தந்திருக்கு? அப்போ எல்லாத்தையும் சிதைச்சு அழித்து ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே சட்டம், ஒரே மதம், ஒரே இப்படின்னு கொண்டு வர்றதுங்கிறது பேராபத்தானது. உங்கள் உணவும் என் உணவு ஒன்றா இருக்கா? உங்கள் உடையும் என் உடையும் ஒன்றா இருக்கா? அது ஏற்புடையதல்ல. நீங்கள் அதை இந்த நாட்டினுடைய உறுதித்தன்மையை சிதைக்கும். ஆட்சியாளர்கள் கவனமாக வச்சு இது பண்ணும். அதை தேவையில்லாமல் திணிக்கிறாங்க. அதை மற்றவர்கள் பேசாமல் இருக்கலாம். முதலாக இந்தியை திணிக்கும் போது இத்தனை மாநிலங்கள் இருக்கும்போது இந்த மாநிலத்தில் தான் கிளர்ச்சி வந்தது. ஏன்னா ஒருத்தந்தான் தூய இனம் இன்னும் இருக்குது. மற்றதெல்லாம் மொழி சிதைவில் உருவான மொழிகள். தேவையில்லாமல் நீங்கள் மும்மொழி கொள்கைங்கிறது ஏற்புடையதல்ல. ஏற்கனவே அவரவருக்கு அவரவர் தாய்மொழி இருக்குது, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்குது. அதோடு நிறுத்திக்கலாம். தேவைன்னா ஹிந்தி கற்கலாம். ஹிந்தி மட்டும் இல்லை, எந்த மொழியும் கற்கலாம். நம்ம ஃப்ரெஞ்சு கற்றுக்கலையா? நம்ம பிள்ளைங்க ஸ்பானிஷ் கற்றுக்கலையா? ஜெர்மன் கற்றுக்கலையா? இப்போ நீங்கள் வட மாநிலங்களில் ஹிட்லர் படையெடுத்து வந்துடுவானோ, இந்த நாட்டை பிடிச்சிருவானோன்னு நினச்சி நீங்கள் எல்லோரும் ஹிந்தி கற்றுக்க போனீங்க, இது ஜெர்மன் கற்றுக்க போனீங்க. இப்போவும் பல மாநிலங்களில் ஜெர்மன் 2வது மொழியாக இருக்கா இல்லையா? இப்போ நீங்கள் எடுத்தீங்க, ஜெர்மன் எச்சரித்தோன்னா மறுபடியும் வச்சுட்டீங்க. அப்போ தேவைன்னா கற்றுக்கிறீங்க. அது மாதிரி தான் இங்கே இருக்க முடியுமே ஒழிய கட்டாயங்கிறது அது ஏற்புடையதல்ல. அது நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்காது. அதை கவனமாக வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். நீங்கள் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக இதை செய்கிறீங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா இதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை நீங்கள் திணிக்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? இந்த புதிய கல்விக் கொள்கையில், இந்த மும்மொழி கொள்கை திணிப்பில் அதோட கொள்கை நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா திணிக்குது, ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி நம்ம மேலே கொண்டு திணிக்குது. இதில் இந்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அது என்ன? ஒன்று ஐயா ராகுல் காந்தி சொல்லணும், இல்லை இங்கே இருக்கிற தலைவர் பெருமக்கள் சொல்லணும்.
அவர் இங்கே இருக்கிறத சொல்வார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.